ஹலோ ஹாய் மணிகண்டன் சரி வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக படிக்க தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு பேர் மட்டும்தான் போட தெரியும். அதாவது வந்து ஏழுமலைன்னு எழுத தெரியும், ஆனால் மலைன்னு எழுத தெரியாது. ஸோ கண்மணின்னு எழுத தெரியும், ஆனால் மணி அப்படின்னு எழுத தெரியாது. ஸோ வந்து அப்புறம் பார்த்தோன்னா கலைவாணின்னு எழுத தெரியும், ஆனால் கலை அப்படின்னு எழுத தெரியாது. இப்போ அந்த 5 எழுத்துல தான் அவங்க பேர் இருக்குது. அது இப்போ நம்ம என்னென்ன இப்போ வீடியோவில் அந்த போர்டில் எழுதி பார்க்குறேன். நான் ஒன்றும் பெரிய படிக்கல, நமக்கு தெரிஞ்ச சில விஷயம் சொல்கிறேன். சுத்தமாக அந்த இது வந்து யாருக்குன்னா வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஒரு கையெழுத்து கூட போட தெரியாது இருப்பாங்க பாரு. ஒரு அம்மா அப்பா வயசில் ஒரு 40-50 வயசு இருக்கிறவங்களுக்கு, இல்லை வந்து ஒரு எழுதுன்னு ஆசைப்பட்டால் 40 வயசு இருக்கிறவங்களுக்கு, ஒரு 30 வயசு 35 வயசில் ஸ்கூலுக்கே நான் போகல, எனக்கு ஒரு 5 எழுத்து தான் தெரியும், என் பேர் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பேரே தலை மாற்றி போடணும்னா அவங்களுக்கு வராது. இப்போ நம்ம அதை பற்றி தான் இந்த போர்டில் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். பாருங்கள். கலைவாணி கா ஐ வா நீ. இப்போ இந்த கலைவாணின்னு எழுதுகிறாங்க. இப்போ வந்து கலை அப்படின்னா தெரியாது, வாணி அப்படின்னா தெரியாது, அப்போ தலை மாற்றி அப்போ கலைன்னு அவங்க எழுத சொல்லி பார்ப்போம். கலை கலை அப்போ அவங்க பேர் தான் வருது. அப்போ வந்து இப்போ மணிமாறன் அப்படின்னு ஒரு பேர் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்க. மணிமாறன் மணிமாறன். இப்போ வந்து கலைமரன் இப்போ அப்படின்னு பார்த்தா, இப்போ ரன் அப்படின்னு எழுதினா மாறன், அப்போ கலைமாறன். இப்போ வந்து மாறன் அப்படின்றதுல வந்து இவங்க எழுத்து இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா மாறன். ஸோ இப்போ வந்து மாறன் எழுதுனா வராது, மாறன். அப்போ இந்த மாறனும் அப்போ இந்த கலையும் அப்போ இவங்க 2 எழுத்தும் சேர்ந்துக்கிட்டா அப்போ கலைமாறன். அப்போ பாருங்கள், கலைமாறன் வந்துச்சுங்களா, கலைமாறன். இது இப்போ இதுலேருந்து என்னென்னா ஒரு 10 எழுத்து தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக பழகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இப்போ ஏழுமலை அப்படின்னு போட தெரியும், எனக்கு மலைன்னு எழுத தெரியாது. பாருங்கள், ஏழுமலை எழுதுறாரு, சரிங்களா. இப்போ இதில் வந்து இவரோட எழுத்து மலைன்னு எழுத சொல்லி பார்ப்போம். ஆனால் மலை எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அந்த மலைங்கிறது வந்து 4 எழுத்து தான், அது 2 எழுத்து தான். அப்போ 4 எழுத்துல வந்து மலைங்கிறது 2 எழுத்து, அப்போ மலை. அப்போ அந்த மலை பார்த்தோன்னாக்கா இங்கே பாருங்கள், மலை. அப்போ 7, அப்போ தலை மாற்றி எழுதி பார்க்கணும். அப்போ மலை 7, அப்போ மலை 7, அப்போ மலை 1 மலை 7, அப்போ மலை 7, அப்போ இப்படிலாம் எழுதி பார்க்கணும். அப்போ மலை 7. அப்போ வந்து இது என்ன சொன்னால் மணிமாறன். அப்போ மாறன், அப்போ மாறன் மணி அப்படி எழுதி பார்க்கணும். பாருங்கள், மாறன் 7 எழுதி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கலைவாணி அப்போ கலை 7 அப்படின்னு எழுதி பார்க்கலாம். கலை 7 அப்படின்னு எழுதி பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்தோன்னா வந்து நம்ம மணிமாறன். இப்போ ஏழுமலை. இப்போ இந்த ஏழுமலை வந்து 7 கலை அப்படின்னு எழுதி பார்க்கலாம். இப்போ 7 கலை அப்படின்னு பேர் வந்துச்சுங்களா. இப்போ பாருங்கள், 7 கலை 7 வந்துச்சுங்களா, 7. அப்போ இந்த கலை அந்த கலை இங்கே எழுதணும், கலை. அப்போ 7 கலை. அப்போ நம்ம இதிலேருந்து என்ன தெரிய வேண்டியதுனாக்கா, நம்ம வந்து ஒரு 10 எழுத்து தெரிஞ்சாலே போதும், ஒன்றும் அதிகபட்சமாக தேவையில்லை. ஒரு 10 எழுத்து தெரிஞ்சாலும் அந்த எழுத்துக்க திருப்பி எழுதணும். ஸோ திருப்பி எழுதுனா தான் நமக்கு வந்து புரியும். இப்போ வந்து கண்ணன்னாக்கா அந்த கண்ணனை அப்படியே மாற்றி உல்ட்டா பண்ணி கண்ணன். அப்போ கண்ணனை அப்படியே தலை மாற்றி எழுதணும். பாருங்கள், கண்ணன் ஒரு பேருக்கு நீங்கள் சொன்னால் அந்த கண்ணை தலை மாற்றி கொண்டு வரணும். அப்படியே கண் அப்படின்னு கேட்டால் எழுதணும். அப்போ அந்த கண் எழுத்து தெரியல, கண்டிப்பாக அவருக்கு எழுத்து தெரியலன்னு அர்த்தம். அவர் பேர் ஏழுமலை அப்படின்னு பேர் இல்லை, 7 அப்படின்னு போட தெரியல, கண்டிப்பாக அவங்க பேர் முழுசாக தெரியலன்னு அர்த்தம். அப்போ வந்து மணிமாறன் அப்படின்னு இருந்தால் மணின்னு சொல்லி எழுதுனாங்க, அவங்க பேர் போட தெரியலன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் ஒரு ஈஸியாக நம்ம தமிழ் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ கண்ணன் அப்படின்னாக்கா கண்ணன். அப்போ கண்ணன் கண்ணுன்னா ஒரு எழுத்து எழுதுனா தெரியவே தெரியாது. கண்ணுங்கிறது எது பிள்ளைங்க, கண்ணுங்கிறது அந்த கண்ணன்ற எழுத்துக்குள்ளேயே தான் இருக்குது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், கண். அப்போ வந்து இன்னா, அப்போ அண்ணாங்கிற இன்னான்னு அது எழுத சொல்லி பார்ப்போம், தெரியாது. பாருங்கள், இன்னா
போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ கோபம் வரும். அப்போ என்ன, அப்போ தொண்டைக்கால் போட்டால் என்ன, அப்போ இதிலே தான் தெரியும். அப்போ வந்து இது வந்து ஒரு சுத்தமாக ஸ்கூலுக்கு போகாதவங்க, ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் கூட படித்து, இல்லை 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கூட போகாமல் கையெழுத்து போட தெரியாமல், நான் வீட்டோடு இருக்கிறேன், ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்க, நார்மலான வயசு, வேலை வெட்டி போகாத காலேஜில் கிட்ட இருக்கிறேன், எனக்கு எழுத படிக்கணும் தமிழ் ஓரளவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். ஒரு 10 எழுத்து தெரிஞ்சாலே போதும். அந்த 10 எழுத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, அப்படியே தலை மாற்றி போடணும். அப்படியே ரிவர்ஸில் அடிக்கணும், அப்படியே ஃபார்வேர்டில் அடிக்கணும், திருப்பி சென்டர்லேருந்து ஒரு எழுத்தை தூக்கி போட்டு அதில் எழுதி பார்க்கணும். ஸோ இப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து கிடைக்கும். ஸோ மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.